நீ தகுதியற்றவன். ஆனா தேவன் உன்னை கைவிடல. அவருடைய அன்பு உன் பாவத்தையும் தாண்டி உன்னிடம் செயல்பட்டது. பிதாவாகிய தேவனுடைய அன்பு எவ்வளவு பெரியது! பாவத்திற்கு அடிமைப்பட்டு அவரை விட்டு தூரம் சென்று சொந்த இஷ்டப்படி வாழ்ந்து கொண்டிருந்த நம்மை மீட்டு நமக்கு நித்திய ஜீவனை தர தேவன் ஒரு மீட்பின் திட்டத்தை பிளான் பி ஆக ஆதி காலத்திலேயே உருவாக்கி வைத்திருந்தார். தன் ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் பலியாக கொடுத்து நம்மை மீட்பதே அந்த மீட்பின் திட்டம். இயேசு பிதாவின் திட்டத்திற்கு தன்னை அர்ப்பணித்து நம்மை ரட்சிக்க பரலோக மேன்மைகளை துறந்து ஏழ்மை கோலம் எடுத்து மனிதனாக இந்த உலகில் அவதரித்தார். அவர் பாடுகள் சகித்து பரிசுத்தமாக வாழ்ந்து நமக்கு வாழ ஒரு மாதிரியை காண்பித்தார். நம்மிடம் உள்ள அன்பின் நிமித்தமாக தன்னையே ஜீவ பலியாக சிலுவையில் அர்ப்பணித்தார். இன்று இயேசுவின் நாமத்தில் நாம் பாவ மன்னிப்பை பெறுகிறோம். பரிசுத்த ஜீவிதம் செய்ய துணையாளராகிய பரிசுத்த ஆவியானவரை பெறுகிறோம். இயேசுவின் சாயலாக மாறி பரலோக ஜீவிதம் பெறுகிறோம். இயேசுவின் அன்பின் அகலமும் ஆழமும் உயரமும் வர்ணிக்க முடியாதது. பாவிகளாகிய நம்மையும் கைவிடாமல் நேசிக்கும் அந்த அன்பு எவ்வளவு பெரியது என்பதை நினைத்து பாருங்கள். தன் ஜீவனையே கொடுத்து மீட்ட இயேசுவின் அன்பை நினைத்து அவருக்கு நம் வாழ்க்கையை அர்ப்பணிப்போம். சுய சித்தம், சொந்த ஆசைகள் மற்றும் சுய திட்டங்களை கைவிடுவோம். நம்மை அவர் சாயலில் மாற்ற ஒவ்வொரு நிமிடமும் ஜெபித்துக் கொண்டே இருப்போம். தகுதியற்ற துரோகிகளாகிய நம்மை மீட்க அவர் பாராட்டின அன்பையும் அவர் நமக்கு காண்பித்த அந்த மன்னிப்பையும் பிறரிடம் காண்பித்து இயேசு நம்மில் வாழ்வதை உலகுக்கு பறைசாற்றுவோம். அன்பில்லாதவன் தேவனுடையவன் அல்ல. அந்த தெய்வீக அன்பு நம்மில் ஊற்றப்பட ஜெபிப்போம். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.